ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான பூரியும் சிக்கன் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், வாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. இல்லை ஒரு தட்டு இருந்தால் கூட ஆற வச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதை எடுத்து இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, அந்த பட்டை கிராம்பு அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மல்லி மிளகாலாம் நாங்களே வாங்கி நாங்களே மிளகாத்தூள் இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ அந்த வெங்காயம் வதக்கின பாத்திரத்தில் இன்னும் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா சேர்த்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்த பின்னாடி 1 கிலோ சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன், அந்த சிக்கன் சேர்த்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சிருந்தால் தான் அதில் கவிச்சி வாட போகும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டே இருக்கு. அப்படியே விட்டுட்டாலே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்த பின்னாடி அது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சோல, அதை ஒரு பேஸ்ட் மாட்ட நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுல நல்லா தண்ணியெல்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த இதையும் சேர்த்து இப்போ சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா சிக்கன் வெந்து வரும். இதை நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். சைட்லேயே நம்ம பூரியும் சுட்டு எடுத்துடலாம். பூரி நல்லா புசுன்னு வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு பூரி அண்டு சிக்கன் கிரேவி. இப்போ பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான பூரி அண்ட் சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியான டிஷ் தான், வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இதே மாதிரி குக்கிங் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.